ஹாய்ங்க, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சப்ட்ராக்ஷன் தான். ஆனால் இதில் வந்து சின்னதாக ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அதனால் இது நான் வீடியோ போடுறேன். சப்ட்ராக்ஷன் நார்மலாக பெரிய நம்பர்லேருந்து சின்னதாக கழிக்கிறது ஈஸி. ஆனால் ஸ்மால்லேருந்து பிக்கை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம பாரோ பண்ணி எடுப்போம். அந்த கான்செப்ட் பிள்ளைங்களுக்கு எப்படி சிம்பிளாக சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். பாருங்கள், இப்போ சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். 860லேருந்து 685 சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். 0லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? இங்கேருந்து ஒரு 1 கடன் வாங்கணும், பாரோ பண்ணணும். எனக்கு ஒரு 1 கூட அப்படின்னு சொல்லிட்டு இந்த 0 6 கேட்கும். உடனே 6 என்ன பண்ணிடும்? ஒரு 1 கொடுத்துரும். 1 கொடுத்த உடனே இந்த 6 என்னவா மாறிடும்? 5ஆக மாறிடும். சரிங்களா? இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்கோ இந்த நம்பரை இது பக்கத்தில் போடணும், இப்படி சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? அப்போ 10 ஆயிடுச்சு. இப்போ 10லேருந்து 5 கட் பண்ணால் நமக்கு 5 கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், 6 வந்து 5ஆக மாறிடுச்சு. இப்போ 5 தான் பார்க்கணும். 5லேருந்து 8 கட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ என்ன ஆகும்? நம்ம பக்கத்தில் போய் பாரோ பண்ணணும், கடன் வாங்கணும். அப்போ இந்த 5 என்ன பண்ணும்? இந்த 8கிட்ட போய் கேட்கும், ப்ளீஸ் எனக்கு ஒரு 1 கூட அப்படின்ட்டு. உடனே இந்த 8 என்ன பண்ணும்? 1 கொடுத்துரும். 1 கொடுத்த உடனே இந்த 8 என்னவா மாறிடும்? 7ஆக மாறிடும். இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குது? 5 தான் இருக்குது. 6 மைண்ட் பண்ணக்கூடாது. இந்த 5 அப்படியே தூக்கி இது பக்கத்தில் போடுறோம். இப்போ பாருங்கள், 15லேருந்து 8 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். 15 இஸ் மைண்ட், 8 இஸ் ஃபிங்கர். 8 நம்ம கையில் எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி கையில் எடுத்துக்கலாம். இப்போ 15 இஸ் மைண்ட் சப்ட்ராக்ஷனால் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? பிஃபோர் சொல்லணும். எந்த நம்பர் மைண்டில் எடுத்துருக்கோமோ அதுக்கு பிஃபோர் சொல்லணும். அப்போ 15 பிஃபோர் 14 13 12 11 10 9 8 7. ஓகேவா? அப்போ 15லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 7 கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த நம்பர் பார்க்கக்கூடாது, இதை மட்டும் தான் பார்க்கணும். நீங்கள் உங்களுக்கு இது குழப்புது அப்படின்னா லைட்டாக பென்சிலால் இப்படி கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் இப்போ 7லேருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 1 வரும், கட் பண்ணி எடுக்கும்போது. சரிங்களா? இதுதான் சப்ட்ராக்ஷன். இது என்னோடய பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி இப்படி கடன் வாங்கணும், இப்படி கொடுக்கணும், இப்படி சொல்லும்போது அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுது. அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன் நல்லா பண்ணினாங்க. இதை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகேங்களா?